Good morning. இன்று திருப்பலி நன்னிடத்திலாக மாயாவுடைய பிறந்தநாள் கொண்டாடுகிறார் கமலா. ஹாப்பி பர்த்டே. மற்றும் மரித்த அது கிளமெண்ட் ஃப்ராங்க், அது ஆந்தனி செக்வேரா, ஜார்ஜ் ஆந்தனி, சுதா அவருடைய ஆண்களுக்காகவும் மற்றும் விசேஷ நட்சத்திரத்துக்காக மென்டோ அருண் பிரகாஷுடைய அபிப்பிராயத்துக்காக இந்த திருப்பலி ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. தந்தை மறை தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரருடைய துணைமறைகள் கொண்டாடும் தலைவரும் பொருட்டு நாம் ஏற்றுக்கொள்வோம். எல்லா இறைவனமும் எல்லா இறைவன் நம் மீது இருக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைகளுக்கு அழைத்து செல்வதாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தனியாகிய அவர் பெற்ற மாட்சிக்கு அவதூதலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கி எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் மக்களுக்கு செய்வீராக. உம்முடைய தூயாவின் நன்றிகள் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது, தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்துக் கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை பிரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள்.
3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தர வல்லது. எவருடைய பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளையே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டும் என்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலை பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தாட்படியிட்டு அவர்கள் எல்லோருடன் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினர். பின் எல்லோரும் பவுலை கட்டித் தழுவி முத்தமிட்டு கதறி அழுதினர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே, உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோயில் உள்ளது. எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல், தொன்மைமிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில், தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அவரது மாட்சி இஸ்ராயேல் மேலுள்ளது. அவரது வலிமை மேகமண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா. Hallelujah. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பேரின் ஆற்றலால் அவர்களை காத்து அருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பேரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்கள் எவரும் அழிவிடவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மோடு வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்கள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாக இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. அதனால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்கள்
சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உமது உலகை சார்ந்தவர்களாக உண்மையை நாள அவர்களை உமக்கு அர்ப்பணம் ஆக்கியுள்ளோம். உமது வார்த்தையை உண்மையை நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல் நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவர்களே, சில நேரத்தில் நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா, சில பேருடைய கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, சில பேர் பிரச்சனையில் இருக்கும் பொழுது, சில பேருக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். கொஞ்சம் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னே பிஷப் ஹவுஸ் போயிருந்தேன். அங்கே ஒரு மீட்டிங் போகும்பொழுது அங்கே ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அந்த ஃபேமிலி அவங்க கூட இன்னொரு ஃபேமிலி கூட்டின்னு வந்தாங்க. வரும்பொழுது அவங்க அந்த பிஷப்கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்டேஷனுக்காக வந்தாங்க. யாருக்கு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா, அவங்க கேத்தலிக்கு அது பக்கத்தில் இருக்கிறவங்க வீடு, அவங்களுக்கு ஸ்கூல் ஏதாவது அட்மிஷன் ஆகணுன்றதுக்காக அந்த பிஷப் ஹவுஸ்க்கு வந்தாங்க. அப்போ கேட்டேன், அவங்க யார் கேத்தலிக்கா? அவங்க சொன்னாங்க, இல்லை நான் ஒரு இந்து தான். கேட்டேன், எப்படி நீங்கள் அவங்களுக்காக ரெக்கமெண்டேஷன் வாங்கிக்கிறீங்க? கேத்தலிக்கை தான் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு எப்படி? அவங்க சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நீட் இருக்குது, அந்த பையன் ரொம்ப நல்லா படிப்பான், அதனால தான் பார்த்தா யார்கிட்ட கேட்கணும்னு தெரில, அதனால் ரிசப்ஷனில் சொன்னால் நீங்கள் உங்களை பார்த்தோம் அப்படின்னு. அப்போ நானே ஒரு லெட்டர் ரெடி பண்ணிவிட்டு அங்கேயே சைன் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்து அனுப்பிச்சாங்க. பாருங்களேன், ஒரு கிறிஸ்தவர்கள் வாழும் பொழுது யாரோ பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. அந்த நன்றி கடனாக அவங்களுக்கு ஒரு நீட், அவங்களுக்கு தேவை இருக்கும் பொழுது இந்த பர்சன் கேத்தலிக்ஸ் இருக்கிறவங்க அதுக்கு நன்றி கடனாக அதுவும் பிஷப்பை சொல்லி கொடுப்பதற்காக கிறிஸ்துவனுடைய இதுதான் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது. ஒருவர் நம்மளுக்கு உதவி செஞ்சாங்கிறதுக்காக நம்ம மற்றவங்க உதவி செய்யணும் அப்படி இல்லை. மற்றவங்களை அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். என்னுடைய நற்செய்தியை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவை ஜெபிக்கிறார். நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த பேரின் ஆற்றலால் அவர்களை காத்து அருள நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த பேரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். நீர் எனக்கு யாரெல்லாம் கொடுத்தீங்களோ அவங்களை காத்துட்டு வந்தேன், அவங்களை பாதுகாத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்தவனுடைய குடும்பத்தில் இருக்கவர்களுக்கு பாதுகாக்க வேண்டிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடமை. அதே போல திருச்சபையில் இருக்கவங்களுக்கு நம்ம காப்பாற்ற வேண்டும், அவருடைய பாதுகாக்க வேண்டும். விசுவாசத்தில் சில பேர் விசுவாசத்தை என்ன சொல்றது சரியாக புரிந்து கொள்ளாமல் திருச்சபை விட்டு போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதனால தான் திருச்சபை நிறைய விஷயங்கள் ஆக்டிவிட்டி பண்ணுது. மக்களை விசுவாசத்தை கொண்டு போகிறதுக்கு நிறைய முயற்சிகள் திருச்சபை செஞ்சு கொண்டுதே இருக்கு. இப்போது இந்த வருஷம் கப்பல் இயர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேரேஜில் டிவோர்ஸ் ஆகி நிறைய பேர் பிரிச்சுட்டே இருக்காங்க. அந்த ஒரு மக்களை ஒரு சீர்படுத்தி அவங்க ஒற்றுமை கொண்டு திருச்சபை மூலிமா அவங்களை விசுவாசத்தை கொண்டு போகிறதுக்கு திருச்சபை நிறைய வேலைகள் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அன்பியம் ஏன் உலகத்தில் எல்லா இடத்துலையும் அன்பியம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, மக்கள் புரியாமல் இருப்பதனால திருச்சபை விட்டு நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் நம்ம பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்லையும் ஒரு புது சர்ச் நேகுது. ஆனால் மக்களுக்கு அந்த அறிவும் ஞானம் இல்லாதனால தான் திருச்சபை விட்டு போகிறாங்க. நீங்கள் யாரும் கேட்பாங்க, ஏதாவது ஒரு புது சர்ச் வந்தால் என்றைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் சொல்லுவாங்க. 2000 வருஷங்களுக்கு இந்த ஒரே திருச்சபை அப்பத்தில் இந்த ஆண்டவர் இயேசு தொடர்ந்து இன்னைக்கு வரல நடந்து வந்திருக்கு. அது அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. இப்போ ஒரு 10 வருஷம், 2 வருஷம், 1 வருஷம் ஸ்டார்ட் பண்ணது சர்ச் அவங்களுக்கு பெரிய சர்ச் சொல்லிட்டு சர்ச் விட்டு போகிறாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த அறிவும் ஞானம் இல்லாதனால தான் அவங்க அப்படி செய்கிறாங்க. அதனால தான் திருச்சபை அன்பியத்தை ஏற்படுத்திருக்கு. அன்பியத்து மூலியமாக ஜனங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் புரியாத இருக்கிறதுக்காக. அதாவது இந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதவுடைய மாதம் இல்லையா?
அப்போது மாதாவுக்கும் திருச்சபைக்கு இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னு இந்த அன்பியத்தில் நான் இந்த முறை நிறைய டிஸ்கஷன் பண்ணோம். அப்போ சில பேர் வந்து இந்த நான் அன்பியத்துக்கு போகும்போது அவங்க கேட்டாங்க, அது இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை, தெரியலன்றதுக்காக தான் வந்து அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த முயற்சி. கிறிஸ்துவ நண்பர்களே, இன்று ஆண்டவர் இயேசு வந்து தந்தை இடத்தில் ஜபிக்கிறார். என்ன ஜபிக்கிறாருன்னா, நான் இந்த உலகத்தை சார்ந்தவங்க இல்லை, எனக்கு சார்ந்தவங்களும் இந்த உலகத்தை சார்ந்தவங்க இல்லை, ஆனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும், அதாவது அவங்களுக்கு வந்து இந்த தீமையிலிருந்து அவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்துவ நண்பர்களே, நம்ம தினந்தோறும் எதுக்கு நம்ம திருப்பலி வரோம், எதுக்காக நம்ம ஜபிக்கிறோம் அப்படின்னா நம்மே நாம் பாதுகாத்துக்கிறதுக்காக தான். ஏனெனில் கடவுள்கிட்ட நம்ம வரும்பொழுது நம்ம நன்றி செலுத்த வேண்டும். திருப்பலி என்பது ஒரு நன்றி தெரிவு. அந்த திருப்பலி நன்றி நம்ம கொடுக்கும் பொழுது கடவுள் நமக்கு ஒரு அருள் கொடுப்பார், அந்த சக்தி கொடுப்பார். அந்த சக்தி நம்மளுக்கு வந்து அந்த விசுவாசத்தில் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய பயன்படும். அது மட்டும் இல்லை, நம்ம எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். மற்றவர்கள் உடல்நலத்துக்காக, அவங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டுக்காக, மற்றவருடைய ஒற்றுமைக்காக. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு அதுதான் ஜெபிக்கிறார். ஒற்றுமை, நானும் நீரும் இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருக்கட்டும் அப்படின்னு ஜெபிக்கிறார். அப்போது திருச்சபைன்றது வந்து எப்போதுமே ஒற்றுமையாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், லாங்குவேஜ் கடையில் பிரிச்சுட்டுக்கிறோம், கேஸ்டிசத்தில் பிரிச்சுட்டுக்கிறோம், ரிச்சு புவர் அப்படின்னு ஸ்டேட்டஸில் நம்ம பிரிச்சுருக்கோம். கடவுளே சொல்கிறாரு, கடவுளை நீயும் நானும் இந்த மக்கள் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம விசுவாசத்தில் இல்லாதவர்கள் வந்து எப்போதும் பிரிவினையில் தான் இருப்பாங்க, பிரிச்சுனே இருப்பாங்க. ஒரு ஃபேமிலி நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க கடவுளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். குடும்பத்தில் ஒரு பிரிவினை வருதுன்னா அது ஒரு சாத்தான் இருக்குது, அந்த பேய் வந்து அந்த மக்களை வந்து பிரித்து விட்டுரும். அதனால தான் நம்ம ஜபிக்க வேண்டும். ஒற்றுமையாக இருப்பது தான் கடவுளுக்கு எப்போதுமே விருப்பப்படுவார். அதனால தான் பிதா சுதன் பரிசுத்தாவி மூவரும் ஒரே கடவுள், அவங்களை பிரிக்கவே முடியாது. அப்போது கடவுளே ஒற்றுமையாக இருக்கும் பொழுது நம்ம எந்த மூலம் நம்மளும் ஒற்றுமையாக இருக்கணும். அந்த ஒற்றுமைக்காக நம்ம முயற்சி செய்யணும். அதுக்காக தான் ஜபிக்கணும். ஒருவருக்கு ஒருவர் தாங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் பார்க்கும்பொழுது சென்ட் பவுல் வந்து கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறார், இதுக்கு மேல் நீங்கள் என்னுடைய முகத்தை நீங்கள் பார்க்க முடியாது. வெசனப்படுறாங்க, அழுகுறாங்க. ஏன்னா அவங்களோடு இருந்து அவங்களுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, நான் உழைச்சி நான் சாப்பிட்டு தான் உங்களுக்கு வேலை செஞ்சேன், நான் யாருக்கும் எதுவுமே நீ வாங்கலை அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னா, அவருடைய உழைப்பினால அவர் வந்து அந்த மக்களை வந்து ஒற்றுமையாக அவருடைய ஒன்றா சேர்த்தார் விசுவாசத்துக்காக. அதனால இந்த திருப்பலி நாம் ஜெபிப்போம். இறைவா, என்னுடைய குடும்பம், என்னுடைய திருச்சபை, என்னுடைய டயசிஸ் எல்லாருமே ஒரே குடும்பமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மை தன்னுடைய திருப்பலியில் கொண்டாடும். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையானுக்கு நலனுக்காகவும் உன் கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகன் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னேற்ற நாங்கள் தாழ்மையுடனே காணிக்கைகளையும் திருமண் கொண்டு வந்திருக்கின்றோம். இவ்வாறு புனிதமிக்க
மாற்றத்தினால் நாங்கள் விண்ணத்திற்கு உரியவற்றை நாட பெறுகிறார். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரை காலத்தில் சிறப்பாக எங்கள் பாஸ்கவாய் கிறிஸ்துவை அந்த காலத்தில் இன்னும் மிகுதியாக வாழ்க்கை போற்றுவது மெய்யாகவே தகுதி நீதிமாக உங்கள் கடமையும் மீட்புகளே செய்யமாகும். உம் திருமண கிறிஸ்து எங்கள் மீது இறக்கம் கொண்டு எங்களை மீட்பதற்காக கன்னிமரிடமிருந்து திருமணமானார். சிலுவையில் பாடுபட்டு சாவின் ஒன்று அடைந்த எங்களை விடுவித்தார். இருந்தோறும் இருந்து உயிர்த்தெழுந்து என்றும் நிலையான வாழ்வை விடுவித்தார். ஆகவே தூதராகத்தோடு மனித செல்வர் ஆட்சிபுரம் மற்றும் மாநகசின் அணியரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. துயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவிய பொடிதை காணிகள் தூய்மைப்படுத்துவதை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமாக எங்களை மாறுவதாக. அவர் பாடுபட உடன்படிந்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீர்கள் கழித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக தேடப்படும் என் உடல். அவனமே இருந்த பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவங்க நன்றி கூறி தம் சீரல் கழித்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாக ஒன்று சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகிலும் பரவேற்கும் திருவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையராயிரம் அனைவரோடும் ஒரு திருவையில் நம்பி நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியில் ஏற்றியுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுள் கண்ணித்தான புனித மரியாவுடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகிலும் இருந்தவராகிய புனித அனைவரோடும் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் ஆகமை புகழ்ந்தேது நம்மளோட உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பர் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி நாம் பயிற்சி பெற்று நாம் தொடர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீவிரத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியும் கடினமாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காக மீட்பராக இயேசு வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரை இயேசுவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்துதலுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ ஏழு செல்வ இந்த உலகின் பாவங்களை போக்குபவர் செல்வம் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பெயரை பெற்றோர். என் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நிஜமாக நான் வாழணும், எனக்காக வழியாடினார், உனக்காக நான் வாழணும். உயிரே வா, உயிரே வா, வழியே வா, வழியே வா, நீயாக நான் வாழணும், நிஜமாக நான் வாழணும், எனக்காக வழியாடினார், உனக்காக நான் வாழணும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நிலைத்து மாறிட நான் மனிதமும் மனிதமும் இணைந்திடவே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நிலைத்து மாறிட புனிதமும் புனிதமும் இணைந்திடவே உயிரே வா,
பாவம் தானும் மறைந்திடவே மகிமையும் தனிமையும் வளர்ந்திடவே பாவம் தானும் மறைந்திடவே மகிமையும் தனிமையும் வளர்ந்திடவே உயிரே வா, உறவே வா, வழியே வா, ஒளியே வா. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, ஈவுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மர நிகழ்வுகளை கொண்டாட அருளின்றி எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு எமது கிறிஸ்துவை பற்றன்பு எம்மை ஏற்றி செல்ல அருள்கிறார். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஆண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருவழியை நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. Wonderful day. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். கடவுளுக்கு உலகமே படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சரேஸ்வரனை சஸ்கின்றேன். அவருடைய நம்முடைய சஸ்கின்றேன். இவர் பசுத்தாவினார் கற்பமாய் பிறந்தார். கொஞ்சம் அதிகாரத்தில் பாட்டுப்பட்டு சிலை வழி அறிமுகப்பட்டார். மதால் துறையங்கே 3ஆம் நாள் மற்றொரு வைத்திருந்தார். அவர்களுக்கு எல்லாம் வல்ல பிதாவாகிய அவருடைய சீரில் மற்றொருவார் சஸ்கின்றேன். பசுத்த கத்தலிக்க திருச்சி வசிக்கின்றேன். புரோகிதன் ஆமென். விண்ணுலகின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவது போல